ஹாய் கைஸ். இப்போது நீங்கள் இந்த வீடியோ கிளிக் பண்ணி உள்ளே வந்தனாலேயே உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ இந்த ஸ்க்ரீனில் எது ரியல் எது ஃபேக்குன்னு கண்டுபிடிக்க முடியுதா? இந்த வீடியோவில் எல்லாமே ஃபேக்கு தான். ஏன்னா பின்னாடி இருக்கிற அந்த புக் ஷெல்ஃபு ஃபேக்கு, எனக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஃப்ளவர் பாட்டு ஃபேக்கு, எனக்கு மேலே இருக்கிற அந்த வால் ஃப்ரேமு அதுவும் ஃபேக்கு. ஏன் நானே ஃபேக்கு தான். இப்போ மட்டும் இல்லை, இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதில் இருந்தே நான் ரியலாக வீடியோஸில் உட்கார்றதில்ல. இந்த வீடியோஸ் எல்லாமே ஒரு ஏஐ அவதார் தான். ஸோ இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு ஏஐ அவதார் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஏஐ அவதார் மட்டும் இல்லை, இந்த மாதிரி பேக்ரவுண்டும் தான். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ இந்த மாதிரி ஒரு ஏஐ ஏஜென்ட் பண்ணுறதுக்கு ஒரு டூல் வேணும், ஓகேங்களா? அந்த டூல் தான் ஏஜென்ட். இந்த டூல் எப்படி ஒர்க் ஆகும்னு நான் சொல்லிடுறேன், ஸோ தட் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளியர் ஐடியா கிடைக்கும். இதுக்கப்புறம் இது எவ்வளோ காஸ்ட் ஆகுது என்ன இதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஒரு 2 minute வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவீங்க, ஓகேங்களா? இதுதான் இப்போது நான் ஒரு 2 minute வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவேன். இந்த 2 minutesல நான் என்ன வேணால் பேசலாம், ஓகேங்களா? நான் என்ன வேணாலும் பேசலாம். என்னோடய வாய் அசையும் இல்லையா, நான் ஒரு விஷயம் பேசும்போது என்னோடய வாய் அசையும் இல்லையா, அதை இந்த ஏஐ வந்து கேப்சர் பண்ணிக்கும். நான் ஹலோ சொல்லும்போது என்னோடய வாய் வந்து எப்படி அசையுது அப்படிங்கிறத வச்சு இவன் வேறு வேர்டு சொன்னால் என்னோடய லிப்ஸ் வந்து எந்த மாதிரி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த ஏஐ வந்து ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ரெடிக்ஷனில் தான் அடுத்து இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இப்போ புது ஏதோ ஒரு வேர்டு கொடுக்குறோம் அப்படின்னு வைங்களேன். இப்போ வந்து கிரியேட் அப்படிங்கிற வேர்டு கொடுத்தோம் அப்படின்னா, இதே வீடியோவை தான் திரும்ப ரெப்ளிகேட் பண்ணி நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ணும் இந்த டூல், ஓகேங்களா? பட் வாயை மட்டும் ரிப்ளேஸ் பண்ணிடும். வாயை வந்து ரிப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த மாதிரி சொல்கிறேன்னா, லிப்ஸ் மட்டும் அப் அண்ட் டவுன் போயிட்டு வரும் அந்த வேர்டுக்கு ஏற்ற மாதிரி, ஓகேங்களா? இப்போ ஹலோன்னு போடும்போது என்னோட லிப்ஸ் வந்து மேலே போயிட்டு கீழே வருது அப்படின்னா, நான் வந்து இங்கே ஹாய்னு சொல்லும்போது அந்த லிப்ஸ் வந்து எந்த மாதிரி மாறணும் அப்படின்னு இந்த ஏஐ ப்ரெடிக்ட் பண்ணி லிப்ஸை அதுக்கு ஏற்ற மாதிரியான பொசிஷனில் கொண்டு போய் வைக்கும். அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணாது, ஓகேங்களா? இந்த லிப்ஸை மட்டும்தான் அது வந்து மாற்றும். மற்றபடி நீங்கள் கையாட்டுறது இல்லைனா சுற்றி பார்க்குறது இல்லைனா ஐ மூமெண்ட்ஸு இது எல்லாமே லூப்பில் நடந்துகிட்ருக்கும், ஓகேங்களா? ஸோ பேசிக்காக இந்த ஏஐ ஏஜென்ட் வந்து இதாக பண்ணுது. ஸோ நீங்கள் ஒரு டைம் வந்து வீடியோ எடுத்தால் போதும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை கொடுத்தாலும் சரி உங்களோட வாய்ஸை ஜென்ரேட் ஆயிரும், இல்லைனா நீங்கள் வாய்ஸை கொடுத்தாலும் சரி இது வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ தட் நீங்கள் ஒரு டைமுமே வீடியோ எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இப்போ இந்த டூலுக்கு எவ்வளோ அப்படின்னா, இந்த டூல் வந்து $24க்கு $24 per month பிளானில் வந்து அன்லிமிட்டெட் வீடியோஸ் வந்து இருக்குது, ஓகேங்களா? ஃப்ரீ பிளான் இருக்குது, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து 3 வீடியோஸ் per month. பட் வந்து இதில் வந்து ஏஜென்ட்டோட கீழே அந்த காப்பிரைட் இது மட்டும் வரும், அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி $24 per monthக்கு அன்லிமிட்டெட் வீடியோஸ் இருக்குது. பட் வீடியோஸ் வந்து 5 minutes மட்டும்தான் லிமிட் இருக்கும், ஓகேங்களா? பட் 30 minute பெரிய வீடியோ எப்படி பண்ணுறது இந்த பிளானில் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இதுக்கு நீங்கள் வந்து நார்மலாக ஃப்ரீ ட்ரையலே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை இது வந்து கிரியேட்டர் மோட் வாங்கணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், வாங்கன்னா அதுலேருந்து வாங்கிக்கோங்க. இப்போ இதோட ப்ராசஸ் எப்படி இருக்கும்? இப்போ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வீடியோ ஷூட் பண்ணுவோம், ஓகேங்களா? இதுதான் நம்மளோட ரா வீடியோவாக இருக்கும். அந்த வீடியோவை நம்ம ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுவோம். நீங்கள் என்னோடய வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் அந்த ஃப்ரேமு பின்னாடி இந்த புக் ஷெல்ஃப் அதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பேக்ரவுண்டில் கொண்டு வர்றது எப்படி, ஆர் உங்களோட பேக்ரவுண்டில் ஏதோ தேவையில்லாத ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறது எப்படி அப்படின்னு நான் சொல்லித்தருவேன். அதுக்கப்புறம் அந்த வீடியோவை நம்ம ஏஐ அவதார்கிட்ட போடுவோம். ஸோ தட் அதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ஸ் வேணும், இல்லைனா ஒரு டெக்ஸ்ட் வேணும். அந்த வாய்ஸையும் நம்ம டெக்ஸ்ட்டையும் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ தட் இந்த ப்ராசஸ் முடியும் போது உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான வீடியோ ஒன்று கிடச்சிடும். அந்த வீடியோ நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் வந்து மார்க்கெட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வீடியோ ஃபஸ்ட்டு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை எந்த மாதிரி ஷூட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஏஜென்ட்டோட டேஷ்போர்ட் போயிட்டீங்க அப்படின்னா கீழே அவதார் இருக்கும், ஓகேங்களா? இங்கே தான் நம்மளோட அவதார்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நான் ஆல்ரெடி ஒரு அவதார் வச்சுருக்கேன், அதை கிளிக் பண்ணுறேன். அதில் கிளிக் பண்ணால் என்னோடய நியூ லுக் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அங்கே ஆல்ரெடி ஒரு அவதார் இருக்காது. ஸோ நீங்கள் அங்கேயே வந்து ஆட் அவதார்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். எதை கொடுத்தாலும் ஒரே பேஜுக்கு தான் வரும், இந்த பேஜுக்கு தான் வரும், ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து யூஸ் யுவர் ஓன் வீடியோ, ஏன்னா நம்மளோட வீடியோ தான் அப்லோட் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து ஃபுட்டேஜா இல்லைனா வெப்கேம்லையா அப்படின்னு கேட்குது. நம்ம வெப்கேமில் எடுக்க மாட்டோம் கண்டிப்பாக. ஸோ ஃபுட்டேஜ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நம்மளோட வீடியோ வந்து எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ வீடியோ எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 minutesக்காவது இருக்கணும். அந்த வீடியோ வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்து பேசணும், ஓகேங்களா?
ஸ்ட்ரைட்டாக பார்த்து பேசலாம், இல்லை வேறு எதையோ பார்த்து கூட பேசலாம், பிரச்சனை இல்லை. பட் முக்கியமாக பின்னாடி வந்து லவுட் நாய்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கை வந்து எப்போவுமே வாய்க்கிட்ட வரவே கூடாது. ஏன்னா நான் இதோட ப்ராசஸ் ஆல்ரெடி சொன்னேன், அந்த வாயை மிமிக் பண்ணி தான் இது பண்ணோம். ஸோ கை வாய்க்கிட்ட வந்துச்சு அப்படின்னா டோட்டலாக வீடியோ கொலாப்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கையை ஆட்டி ஆட்டி பேசுகிறீங்க அப்படிங்கும்போது உங்களோட சின்னுக்கு கீழே வச்சுக்கோங்க. கை கண்டிப்பாக வாய்க்கிட்ட வரவே கூடாது. அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வீடியோ வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஷூட் பண்ண உடனே அடுத்தடுத்த விஷயத்தை பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு இடம் வேணும். அண்டு பிளேஸை பற்றி பார்க்கணும் அப்படின்னா நம்மகிட்ட எந்த பிளேஸும் இல்லை. அதனால எங்கள்கிட்ட இப்போது ஒரே ஒரு கிளினிக் மட்டும் இருக்குது, ஒரு கரேஜ் மாதிரி. ஸோ நாங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ நான் கிளினிக் எப்போ இருக்குன்னு காட்டுறேன். ஓகே, ஸோ இதுதான் எங்களோட கிளினிக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா வாஷ் மிஷின்லாம் இருக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா எலி போயிட்டு இருக்கும். அதெல்லாம் கண்டுக்க வேண்டாம். இப்போ என்னன்னா இதுதான் என்னோட சீட்டிங் பொசிஷன். ஸோ நான் அங்கே உட்காந்துப்பேன், வீடியோ இங்கே இருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இது அவ்வளோ நல்ல பேக்ரவுண்ட் கிடையாது. ஏன் அப்படின்னா அங்கே வாஷ் மிஷின் இருக்குது, கோடாக இருக்கும். ஸோ சம்திங் அது அவ்வளோ க்ளீனாக இருக்காது. பட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏஐ வச்சு எல்லாத்தையுமே எடிட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நான் இங்கே உட்காந்துப்பேன். அண்ட் இப்போ நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் அதை நான் ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதை நம்ம ஏஐயில் போட்டு எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, இப்போ வீடியோ ஷூட் பண்ணியாச்சு வெற்றிகரமாக. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா செகண்ட் ஸ்டெப், பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த பேக்ரவுண்ட் எப்படிப்பா சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா ஈஸியான வழி எனக்கு ஒன்று இருக்குது. என்னென்னா, இப்போது இது உங்களோட வீடியோ அப்படின்னா நீங்கள் இங்கே பேசுவீங்க இல்லையா? நீங்கள் பேசுகிற இடம் இவ்வளோ தூரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே நீங்கள் பேசுகிறீங்க. ஸோ இங்கே பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்குது இல்லையா? இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபுல் வீடியோவையும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ தட் நம்மள்ட்ட வந்து ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இமேஜில் நம்ம வந்து ஃபோட்டோஷாப்லேயோ இல்லைனா அடாப்லேயோ எடிட் பண்ணி பின்னாடி எலமெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்துடும். இது ஒரு எலமெண்ட், இது ஒரு எலமெண்ட், இங்கே ஒரு எலமெண்ட் வேணால் இங்கே ஒரு எலமெண்ட், அந்த மாதிரி வந்து கொண்டு வந்துடும். ஸோ தட் நம்மள்ட்ட ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜில் தான் பேக்ரவுண்ட் எலமெண்ட் வந்து எல்லாமே இருக்கும் இல்லையா? அதே மாதிரி நம்மள்ட்ட ஒரு வீடியோ இருக்குது இல்லையா? இந்த ஃபுல் வீடியோவை நம்ம வந்து நான் எங்கே பேசுகிறேனோ அதை மட்டும் க்ராப் பண்ணிப்பேன். அந்த க்ராப்பை தூக்கி இங்கே வந்து ஒட்ட வச்சுருவேன். ஸோ தட் இங்கே என்னோடய வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கும், இங்கே சைடில் மட்டும் அந்த இமேஜஸ் வந்து இருக்கும். ஸோ ரெண்டுமே ஒரே இமேஜ் மாதிரி இருக்கும், அதாவது ஒரே வீடியோ மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து ஒரே ஒரு பிரச்சனை வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னா, நம்ம இமேஜ் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறோம் இல்லையா? ஸ்க்ரீன்ஷாட் நம்ம நார்மலாக பண்ணிடுவோம், பட் எடிட் பண்ணுறதுக்கு வேறு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம். அதனால கலர் இங்கே வேறு மாதிரி இருக்கும், அதே இந்த வீடியோக்குள்ளே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் எந்த சாஃப்ட்வேரில் எடிட் பண்ணுறீங்களோ அந்த சாஃப்ட்வேரில் தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். இப்போ நான் கேப்கட்டில் எடிட் பண்ணுறேன், நான் எப்படி அங்கேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எலமெண்ட் ஆட் பண்ணுறது அப்படின்னு நான் இப்போ காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போது நான் கேப்கட்க்கு வந்துட்டேன். இங்கே என்னோடய வீடியோ இருக்குது. இந்த வீடியோவை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த வீடியோலேருந்து ஏதோ ஒரு ஃப்ரேமை நான் செலக்ட் பண்ணி அந்த ஃப்ரேமில் இருந்து நான் வந்து ஒரு ஸ்டில்லை வந்து எடுக்க போகிறேன், எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். ஏன் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் எக்ஸ்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த கலருக்கும் நான் இதுக்கப்புறம் கேப்கட்டில் தான் எடிட் பண்ணுறேங்கிறதுனால அந்த கலருமே ஒத்து போகும். ஓகே, ஸோ நான் இதை இப்போ டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இமேஜை வந்து நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, இப்போ நான் இந்த இமேஜை வந்து தனியாக எடுத்துட்டேன். இப்போ இந்த இமேஜை நான் எடிட் பண்ணணும். பட் இப்போது உங்களுக்கு வந்து ஃபோட்டோஷாப் தெரியாத ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இதை ஈஸியாக எடிட் பண்ணுறதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் adobe.firefly.adobe.com வந்துடுங்க. இல்லைனா இந்த லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எடுத்துருங்க. இது வந்து ஃப்ரீ தான், உங்களுக்கு வந்து ஒரு மினிமம் ட்ரையலுக்கு வந்து ஃப்ரீ கொடுப்பாங்க. அண்ட் அதுவே நமக்கு போதும் சொல்ல போனால். ஸோ அந்த இமேஜை வந்து இங்கே அப்லோட் பண்ணிவிட்டு, ஓகே, ஸோ இப்போது நம்மள்ட்ட அந்த இமேஜ் இருக்குது. இப்போ இந்த இமேஜில் நம்ம வந்து நிறைய விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது இல்லையா? ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இந்த இமேஜ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த இமேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, இங்கே எக்ஸ்பேண்ட் இருக்குது இல்லையா? இந்த எக்ஸ்பேண்டில் நான் வந்து எனக்கு வந்து யூடியூப் சைஸ்க்கு வேணும் அப்படிங்கிறனால கொடுத்துட்டு கொஞ்சம் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? எக்ஸ்பேண்ட் பண்ணி இதை நான் சென்டரில் வச்சு நான் சும்மா ஜென்ரேட் கொடுத்துட்டேன் அப்படின்னா, இந்த ஏஐயே இங்கே வந்து என்னென்ன திங்ஸ் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு அதுவே ஃபில் பண்ணிடும். இப்போ நீங்கள் அதை பார்க்கலாம். ஓகே, ஸோ ஜென்ரேட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 வேரியேஷன்ஸ் கொடுக்குது. எனக்கு வந்து ஃபஸ்ட் வேரியேஷன் ஓகேங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட் வேரியேஷன் வந்து கீப் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இங்கே என்ன பண்ணணும், நிறைய எலமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு இங்கே வந்து ஒரு ஃப்ரேம் வேணும். நான் இங்கே வந்து ஒரு ஃப்ரேமை வந்து க்ரியேட் பண்ணுறேன், ஃபோட்டோ ஃப்ரேம்.
இந்த இந்த ஃப்ரேமெல்லாம் போட்டால் நமக்கு வந்து கண்டிப்பாக செட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளிக் பண்ணி மோர் கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ரேம்ஸ் வரும். அதில் வந்து ஏதோ 1 2 சூஸ் ஆகும். அந்த ஃப்ரேமை நம்ம வந்து ஃபைனல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நான் சும்மா இப்போ நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டின மாதிரி இப்போ ஷெல்ஃபுக்கும் காட்டுறேன். இப்போ நான் ஷெல்ஃபை வந்து எனக்கு வந்து இங்கே ஷெல்ஃப் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த டேபிளை தாண்டி வரக்கூடாது அப்படிங்கிறனால இப்படி போட்டேன். அப்போ எனக்கு இங்கே ஒரு புக் ஷெல்ஃப் வரணும் அப்படின்னா ஜென்ரேட் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து புக் ஷெல்ஃப்ஸ் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் அதில் எது நல்லா இருக்கோ அதை நான் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய புக் ஷெல்ஃப் வந்துருக்கு. ஏதோ ஒரு புக் ஷெல்ஃப் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் சும்மா இதை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கீப்னு கொடுத்தா போதும், இது வந்து செட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன எலமெண்ட் வேணுமோ, இங்கே நான் வந்து ஒரு பூச்சட்டி வச்சுருப்பேன், உங்களுக்கு வேணா அது வச்சுக்கலாம். இங்கே நீங்கள் புக்ஸ் அடிக்க வைக்கிறனா வச்சுக்கலாம், இல்லை இங்கே இன்னொரு லேப்டாப் வைக்கிறனா வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே பண்ணிவிட்டு இதை வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ இதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வீடியோவை இங்கே வந்து சென்டரில் போட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அதை காட்டுறேன். இப்போது நம்ம இந்த ஃபோட்டோ வந்து டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா இது வந்து பேக்ரவுண்டாக இருக்கும். நம்மளோட அந்த வீடியோ இருக்குது இல்லையா, நான் வீடியோவில் வந்து எவ்வளோ தூரம் கையை ஆட்டுறேனோ, அதாவது எதெல்லாம் மூவிங் ஆப்ஜெக்டாக இருக்கோ அதை மட்டும் நான் இங்கே ரிப்ளேஸ் பண்ணிடுவேன். ஸோ வீடியோவை நான் இவ்வளோ க்ராப் பண்ணி இங்கே நான் ரிப்ளேஸ் பண்ணிடுவேன். ஸோ தட் இது வந்து ரன்னிங்லேயே இருக்கும், இது வந்து ரன்னிங்லேயே இருக்கும், இது வந்து ரன்னிங்லேயே இருக்காது. இது வந்து ஒரு இமேஜ் மட்டும்தான், இது வந்து வீடியோ. ஆனால் பார்க்குறதுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ஒரே பேக்ரவுண்டில் இருந்து எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ தட் எல்லாமே ஒரு வீடியோ மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இதை மட்டும் தான் நம்ம யூசர்ஸ்க்கு இங்கே கொண்டு வரப்போம். ஓகேங்களா? ஸோ இது நான் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ காட்டுறேன். ஸோ இப்போது இந்த வீடியோவை நமக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதோ ஒரு வீடியோ எடிட்டர் போயிருக்கேங்க. ஃபஸ்ட்டு வீடியோ எடிட்டர் போனதுக்கப்புறமா நம்ம இப்போ பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இமேஜ், அந்த இமேஜை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேக்ரவுண்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேக்ரவுண்டாக இருக்கும். ஃபார்கிரவுண்டுக்கு நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து ஓட வைக்க போகிறோம். அந்த வீடியோ வந்து இதுவாக இருக்கும். ஸோ நான் ரெண்டுத்தையுமே டைம் லைனில் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து மேலே இருக்குது வீடியோ, அண்ட் இது வந்து இமேஜ் வந்து கீழே இருக்குது. இப்போ இந்த வீடியோவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா க்ராப் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை க்ராப் பண்ணுறதுனால இந்த பேக்ரவுண்டும் இந்த ஃபார்கிரவுண்டும் சேம் இதில் இருக்கிற மாதிரி இருக்கும். லைக் திஸ். ஓகே, இப்போ இந்த அளவுக்கு க்ராப் பண்ணிட்டு நம்ம அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா அப்ளை ஆயிடுச்சு. ஸோ நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து கரெக்டாக அலைன்மெண்ட் மட்டும் பண்ணணும். அலைன் பண்ணி கரெக்டாக வச்சுட்டேன் அப்படின்னா நான் இப்போ சும்மா கொஞ்சம் டம்மிக்கு வைக்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி அலைன் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா தென் இப்போ நான் அந்த வீடியோவை ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இது வந்து ஒரே ஃப்ரேமில் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் காட்டுறேன். இது இப்போ ஒரே ஃப்ரேமில் தான் இருக்குது. இந்த வீடியோ வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். லேப்டாப் ஹேங் ஆகுதுனால இப்படி இருக்கு. ஓகே ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நம்ம கொஞ்சம் கலர் கிரேடிங் இதெல்லாம் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே. ஸோ நான் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணப்போ இப்படி தான் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சைடில் வந்து அந்த பேக்ரவுண்டும் சென்டரில் வந்து அந்த வீடியோவும் ஓடிட்டுருக்கு இல்லையா. ஸோ இப்போ இந்த வீடியோ அவுட்புட் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹேஜனுக்கு போய் இந்த வீடியோவை நம்ம வந்து என்ட்ரு பண்ண போகிறோம். ஓகே ஸோ இப்போ நம்ம ஹேஜன் வந்துட்டோம். ஹேஜனை நம்ம ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம லாகின் பண்ணதுக்கப்புறமா டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு அவதார் வந்து க்ரியேட் பண்ணணும் நமக்கு. ஸோ அதுக்கு இங்கே வந்து அவதார்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா க்ரியேட் நியூ அவதார் கொடுக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு அவதார் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த அவதாரில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் ஸ்டைல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் ஒரே அவதாருக்கு. அதாவது இப்போ என்னோடய ஃபேஸ்க்கு நான் மல்டிபிள் ஸ்டைல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு பாட்காஸ்ட்டோ இல்லைன்னா நீங்கள் ஒரு வீடியோவோ எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து மல்டிபிள் சைட்ஸில் உங்களோட வீடியோ வந்து இது பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரே ஸ்டைலில் எப்போவுமே ஃப்ரண்ட்லேருந்து பேசுகிற மாதிரி இல்லாமல் நீங்கள் சைட் வியூவில் இருந்து பேசலாம், அவர் வந்து பேக் வியூலேருந்து பேசலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம வந்து தனித்தனியாக ஸ்டைல் போட்டு வச்சுக்கலாம். ஸோ தட் அந்தந்த பிட்டை மட்டும், அதாவது அந்தந்த செக்ரிகேஷனை மட்டும் நம்ம வந்து தனித்தனியாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஸோ நான் வந்து ஒரு புது லுக் வந்து க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி அவதார் க்ரியேட் பண்ணல அப்படின்னாலும் இதே மாதிரி தான் இருக்கும் ப்ராசஸ்ஸு. நீங்கள் அவதாரை கிளிக் பண்ணி நியூ அவதார் கிளிக் பண்ணி இங்கே ஆட் லுக் கொடுத்தீங்க அப்படின்னா யூஸ் யுவர் ஓன் வீடியோ இருக்கும். நம்ம இங்கே வந்து யூஸ் மை ஓன் வீடியோ கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வீடியோ வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு இருக்கணும். ஃபேஸ் வந்து கண்டிப்பாக பார்த்துருக்கணும். கை வந்து நம்ம ஃபேஸ் வரைக்கும் வரக்கூடாது. ஏன்னா வந்துச்சு அப்படின்னா அந்த கை வந்து நம்மளோட லிப் மூமெண்ட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வரக்கூடாது. அண்ட் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் அவ்வளோவா இருக்கக்கூடாது. பேக்ரவுண்டில் நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகே ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் கொடுத்து
அந்த வீடியோவை நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ நான் என்னோட வீடியோ குடுத்துட்டேன். நான் இங்க வந்து கீப் ஆம்பியன்ட் சவுண்ட் பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னா நம்ம இது பண்ணிக்கலாம். பட் இப்போ எனக்கு தேவை கிடையாது. ஸோ நான் இந்த 2 எண்ணத்த மட்டும் குடுத்துட்டு நெக்ஸ்ட் குடுக்குறேன். ஓகே. ஸோ இது வந்து எல்லாத்தையுமே செக் பண்ணிரும் ஃபர்ஸ்ட்டு. நம்ம இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்மிட் குடுத்துடலாம். சப்மிட் குடுத்தோம் அப்படின்னா நம்மளோட வீடியோ வந்து இங்க வந்து அப்லோட் ஆக ஆரம்பிச்சிரும். நீங்க வந்து ரிவ்யூ பண்ணி சப்மிட் பண்ணாலும் சரி, இல்லைனா அப்படியே சப்மிட் பண்ணாலும் சரி, இது அப்லோட் ஆயிரும். ஓகே. ஸோ இப்போ நம்மளோட வீடியோ வந்து அப்லோட் ஆயிருச்சு. நம்ம டன் குடுத்தோம் அப்படின்னா நம்மளோட அவதார் வந்து இங்க கிரியேட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு புது அவதார் வந்து இப்போ கிரியேட் ஆயிட்டிருக்கு. அவ்வளோதான். இப்போ இங்க கிரியேட் ஆயிரும். இப்போ ஒரு அவதார் கிரியேட் ஆயிருச்சு அப்படின்னா, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன். ஸோ இப்போ இந்த மாரி உங்களுக்கு ஒரு அவதார் கிரியேட் ஆயிருச்சு அப்படின்னா, நீங்க அத கிளிக் பண்ணி உள்ள போய்க்கலாம். இது இங்க நம்ம கிரியேட் வித் ஏஐ ஸ்டுடியோல நம்ம இங்க வந்து போர்ட்ரைட் குடுத்துக்கலாம். போர்ட்ரைட் குடுத்தோம் அப்படின்னா, இது வந்து ரீல்ஸ்க்கு, ஷார்ட்ஸ்க்கு அந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். லேண்ட்ஸ்கேப் குடுத்தோம்னா நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு லேண்ட்ஸ்கேப் வீடியோ வந்து நான் வந்து கிரியேட் பண்ண போறேன். இப்போ இந்த லேண்ட்ஸ்கேப்ல 2 என்ன பண்ணலாம். 1 என்னோட வாய்ஸ் போடலாம். ஆர் எல்ஸ் ஸ்கிரிப்ட் வந்து டெக்ஸ்ட் குடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து எனக்கு வேற ஏதோ ஏஐ வேணும் அப்படின்னா, நான் இப்போ டிஃபரெண்ட் ஸ்டைல்ஸ் வந்து இது பண்றேன்னா, டிஃபரெண்ட் ஸ்டைல்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாரி நான் இப்போ புது சீன் ஒண்ணு கிரியேட் பண்றேன் அப்படின்னா, புது சீன் கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கு வந்து நான் இந்த ஸ்டைல் வச்சுப்பேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு பேசும்போது இந்த மாரியும், அப்புறமா சீன் மாறும்போது இந்த மாரியும், இந்த மாரிலாம் நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க ஸ்கிரிப்ட்ல என்னோட டெக்ஸ்ட் குடுத்தேன் அப்படின்னா, இது வந்து என்னோட வாய்ஸ் எடுத்துக்கும். என்னோட வாய்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, பார்த்தீங்கன்னா என்னோட வாய்ஸ் இதுல இருக்கும். ஈவன் தோ இது வந்து என்னோட வாய்ஸ் இல்ல அப்படின்னாலும், இது வந்து பிரிட்டி மச் ட்ரை பண்ணியிருக்கு. நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒண்ணு 11 லேப்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா, இதுலயே இன்னும் கொஞ்சம் பெட்டரான குவாலிட்டி ஒரு நல்ல மைக்ல பெட்டரான குவாலிட்டி குடுத்தோம்னா, என்னோட வாய்ஸ் வந்து நான் ரெப்ளிகேட் பண்ண முடியும். பட் இங்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இது வந்து இங்கிலீஷ்க்கு ரொம்ப நல்லாருக்கும். பட் தமிழுக்கு வந்து அந்த அளவுக்கு இதனால வந்து எஃபிஷியன்ட்டா பேச முடியாது. அந்த ஸ்லாங்கா இருக்கட்டும், அந்த ஆக்சென்ட்டா இருக்கட்டும், ஆர் வந்து அந்த தமிழ்ல வேர்ட்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே கரெக்ட்டா சொல்லாது. சல்மான்ங்கிறதே சால்மன் அப்படின்னு தான் சொல்லுது. ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் தட் நான் வந்து என்னோட வாய்ஸே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு, நான் ஒரிஜினல் வாய்ஸே வந்து வாய்ஸா இதுக்கு குடுத்துறலாம் அப்படிங்கிறது என்னோட ஐடியா. ஸோ நான் இங்க ஸ்கிரிப்ட்டுக்கு பதிலா இங்க நான் அப்லோட் குடுத்துட்டு, என்னோட வாய்ஸ் ஃபைல்ஸ் வந்து நான் குடுத்துப்பேன். இப்போ இந்த வாய்ஸ் இருக்குன்னா, இந்த வாய்ஸ் குடுத்துப்பேன். யாஹ்! ஸோ இப்போ இந்த வாய்ஸ் குடுத்துட்டேன் அப்படின்னா, இந்த வாய்ஸ்க்கு ஏத்த மாரி இது செட் ஆயிரும். அண்ட் நான் இதுக்குன்னு ஒரு நேம் வச்சுக்கலாம் சம்திங். ஓகே. ஸோ இது நேம் வச்சு நான் இப்போ சப்மிட் குடுத்தேன் அப்படின்னா, நான் இத வந்து அவுட்புட்டா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் சப்மிட் குடுக்குறேன். சப்மிட்ல எனக்கு வந்து 720 ரெசல்யூஷன் வேணும் அப்படின்னு நான் குடுத்துட்டேன். அண்ட் அது எவ்வளோ ஃப்ரேம்ஸ் வேணும் அந்த மாரிலாம் குடுத்துட்டேன். ஸோ நான் சப்மிட் குடுத்துக்கலாம். இப்போ என்னோட வீடியோ வந்து சப்மிட் ஆயிருச்சு. இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட வீடியோ வந்து இங்க ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்க தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இந்த மாரி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, சவுண்ட் நான் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாரி லிப் மூவ்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நான் சொன்னதுக்கப்புறம் மேபி இத பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து ஏஐ மாரி தெரியலாம். அந்த வாய் ஆடுறது எல்லாமே. பட் வந்து வி கேன் டூ இட் மோர் பெர்ஃபெக்ட்லி. ஓகேங்களா? இப்போ அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து கரெக்ட்டான கட்ஸ்லயும், கரெக்ட்டான டைரக்ஷன்ஸ்லயும் வச்சு, நம்ம வந்து எடிட் மட்டுமே வச்சு இத ரியலா இன்னும் கொண்டு வர முடியும். ஸோ அதுவும் நம்ம ட்ரை பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து எல்லா பிசினஸுமே இது வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா பிசினஸ்க்குமே யூசர் ஜெனரேட்டட் கன்டென்ட் வேணும். ஸோ எல்லாருமே ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் முக்கியமா வீடியோ மார்க்கெட்டிங் மாரி எந்த மார்க்கெட்டிங்குமே இப்போ வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் குடுக்கறதில்ல. ஆர்ஓஐ குடுக்கறதில்ல. ஸோ எல்லாருமே இப்போ வந்து வீடியோ மார்க்கெட்டிங் கிட்ட போயிட்டு இருக்காங்க. முன்னாடி நீங்க எவ்ளோ போஸ்ட், எவ்ளோ கமர்ஷியல் வேணாலும் பார்க்கலாம். பட் இப்போ நீங்க பார்க்குறது எல்லாமே ஷார்ட்ஸு, ரீல்ஸு, வீடியோஸ் மட்டும் தான். ஏன் அப்படின்னா, இப்போ வீடியோ மார்க்கெட்டிங் மட்டும் தான் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம இந்த ஏஐ வந்து நல்லாவே லெவரேஜ் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த மாரி உங்களுக்கு அவுட்புட் வந்துருச்சு அப்படின்னா, யூ கேன் ஜஸ்ட் டவுன்லோட் இட் ஓவர் ஹியர். நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து உங்க YouTubeலயோ இல்ல எதுல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னா, முன்னாடி ஹேஜன்ல இங்க பார்த்தீங்க அப்படின்னா, வீடியோஸ் வந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் தான் கிரியேட் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் இப்போ 30 மினிட்ஸ் டூ 1 ஹவர் வீடியோ கூட போடுறேன். ஸோ இப்போ என்னோட வீடியோக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் ஒரு ஃபுல் ஆடியோ செஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, அந்த ஆடியோஸ் எல்லாத்தையுமே எடுத்து கேப் எல்லாமே கட் பண்ணி, ஒரு ஆடியோவும் நான் 5 மினிட், 5 மினிட்டுக்கு பிரிச்சு வச்சுருவேன். ஸோ தட் நான் 5 மினிட் எடுத்து இதில போட்டேன் அப்படின்னா, எனக்கு 5 மினிட்ஸ்க்கு ஒரு வீடியோ கிடைக்கும். இந்த மாரி என்னோட 30 மினிட்ஸையுமே நான் ஒரு 6 வீடியோஸா எடுத்து, அந்த 6 வீடியோஸையும் ஆட் பண்ணி நான் ஒரு ஃபுல் வீடியோ கொண்டு வர்ற மாரி இருந்துச்சு.
பட் இப்போ ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் இந்த அப்டேட் விட்டுருக்காங்க. இந்த அப்டேட் படி இனி நம்ம பண்ற வீடியோஸ் வந்து 30 மினிட்ஸ் லாங்கா இருக்கலாம். இப்போ நீங்க வந்து கிரியேட்டர் மோட் எடுத்தீங்க அப்படின்னா, இல்ல நீங்க சும்மா ட்ரை பண்ணி பார்க்கணும்னா ஃப்ரீ மோட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். வாங்கினேன்னா அதுலேருந்து வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்லேட் லிங்க் தான். உங்களுக்கு எதுவும் போகாது. பட் எனக்கு ஒரு சின்ன கமிஷன் கிடைக்கும். அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ வீடியோவை ஆட்டோமேட் பண்ணிட்டோம். பட் ஃபுல் பர்சனல் பிராண்டையும் ஆட்டோமேட் பண்ணோன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது. என்ன நான் சொல்கிறேன். ஸோ நாங்கள் ஒரு 8 மந்த்ஸாக எங்கள் கிளைண்ட்ஸ்க்கு வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பர்சனல் பிராண்ட் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது. ஸோ அது எப்படின்னு ஃபுல்லாக நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து எங்களோட கிளைண்ட்டோட நீச்சுக்கு ஏற்ற மாதிரி ரிசர்ச் அண்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா. அண்ட் அந்த ரிசர்ச்சுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ரெடி பண்ணுவோம். அந்த ஸ்கிரிப்ட்ஸ் வந்து அவங்க வீக்லி த்ரைஸ் வேணுமா இல்லைனா வீக்லி ஒன்ஸ் வேணுமா அந்த மாதிரி அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஸ்கிரிப்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி யூடியூப் வீடியோ க்ரியேட் பண்ணுவோம். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களோட ஃபேஸில், ஏன்னா இது வந்து பர்சனல் பிராண்ட் அப்படிங்கிறனால அவங்களோட ஃபேஸில் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம். அண்ட் அந்த யூடியூப் வீடியோவையே நம்ம வந்து லிங்க்டின் கண்டென்ட்டாக போடுவோம், ட்விட்டர் கண்டென்ட்டாக போடுவோம், அண்ட் ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸாகவும் போடுவோம். இது மட்டும் தானா அப்படின்னா இல்லை, இந்த யூடியூப் வீடியோவை டிரான்ஸ்கிரைப் பண்ணி இதில் டெக்ஸ்ட் கண்டென்ட்டாகவும் போடுவோம் ட்விட்டர் இதுலேயும். அது மட்டும் இல்லாமல் இமேஜ் கண்டென்ட்டாகவும் போடுவோம். ஸோ இது வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஒரு கம்ப்ளீட் பர்சனல் பிராண்டிங் வந்து ஒரு சிங்கிள் டீம் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நீங்கள் என்ன மார்க்கெட்டிங் பண்ணாலும் சரி, பர்சனல் பிராண்டிங்கில் வர்ற ஒரு ROI மாதிரி வேறு எதுலேயுமே வராது. ஓகேங்களா. இவ்வளோதான் வீடியோ. இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.